அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாவிற்கும் அவன் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் மற்றும் உலக மூமின்களுக்கும் பிரியமுள்ளவர்களாக மாற காரணமாக அமையும் பண்புகள், செயல்கள். பிறரிடம் அன்பு பாராட்டுவதை குறித்து அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். மேலும் மூமின்களாகிய அவர்கள் உள்ளங்களுக்கிடையில் அன்பின் பிணைப்பை உண்டாக்கினான். அல் குர்ஆன் சூரா அல் அன்ஃபால் வசனம் 63. அல்லாவின் தூதர், நபிமார்களின் முத்திரை, நம் கண்மணி நாயகம் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுதமொழி. உண்மையான இறை விசுவாசி அன்பு காட்டுபவனாயிருப்பான். ஆதலால் அன்பு காட்டாதவனும் பிறரால் அன்பு காட்டப்படாதவனும் சிறந்தவனல்ல. அறிவிப்பாளர் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் அஹமத் ஷரீஃப் 4000 ஹதீஸ். பெருமானார் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒருமுறை, நான் எனது பிரியத்தை குறைஷிகளுக்கு கொடுக்க நினைக்கிறேன், ஏனென்றால் அவர்கள் சமீபத்தில்தான் நிராகரிப்பிலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் என்று அவர்களை குறித்து கூறினார்கள். அறிவிப்பாளர் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 3146 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்தித்து அவனுக்கு முசாஃபஹா செய்துவிட்டால், காற்று இலையை உதிர்ப்பது போல் பாவங்களை இந்த முசாஃபஹா உதிர்த்துவிடுகிறது என்று கூற, ஒரு மனிதர், இது சாதாரண அமல்தானே, இதில் என்ன இருக்கிறது என்று கேட்க, உடனே ஹஸ்ரத் முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இவ்வசனத்தை ஓதினார்கள். வசனம்: பூமியிலுள்ள செல்வங்கள் அனைத்தையும் நீர் செலவு செய்த போதிலும் அவர்கள் உள்ளங்களுக்கிடையே அத்தகைய அன்பின் பிணைப்பை உண்டாக்கியிருக்க முடியாது. அல் குர்ஆன் சூரா அல் அன்ஃபால் வசனம் 63. அறிவிப்பாளர் ஹஸ்ரத் முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் அல் மர்ஜியுஸ் சாபிக் பாகம் 4 பக்கம் 100. இப்படி நாம் பிறரிடத்தில் அன்பு காட்டுதல் மூலமாக அல்லாஹ், ரசூல் மற்றும் உலக மூமின்களின் பிரியம் பெற்ற நபராக நாம் மாறலாம்.